ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மத்திய பிரதேஷ் ட்ரிப்ல நம்ம இந்தூர்ல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சுத்தி பார்க்க போறோம். So come on, let's go. சேலம் எஸ்எஸ் டிராவல் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஓம்காரேஸ்வர் ஹோட்டல்லையே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பசி இல்லாதனால நான் வெறும் சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டு அப்படியே ரூம் செக் அவுட் பண்ணிட்டு ஓம்காரேஸ்வர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் இந்தூருக்கு புறப்பட்டோம். இதுக்கு முன்னாடியே இந்த ட்ரிப்போடைய 4 வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கார்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இன்னைக்கு நம்ம இந்தூர்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டூரிஸ்ட் ஸ்பாட் ஸ்ரீ அன்னபூர்ணா டெம்பிள். இந்த கோவிலோட பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில் உள்ள தெய்வம் என்னன்னு. அன்னபூர்ணியை தான் வந்து இங்க வழிபடுறாங்க, அதாவது உணவுக்கான கடவுள். இந்த கோவிலை 20th செஞ்சுரியில கட்டப்பட்டதா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தூர்ல அதிகமா விசிட் பண்ணக்கூடிய கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. அதே மாதிரி இந்த கோவிலுடைய ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய ஆர்கிடெக்சர் மாதிரியே இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல உள்ள அந்த அம்பாலை பார்க்க அவ்வளோ அழகா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம கோவிலுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிப் நான் சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய கஸ்டமைஸ்டு பிரைவேட் ட்ரிப் புக் பண்ணி போனேன். இவங்க மத்திய பிரதேஷ்க்கு குரூப் டூர்ஸ் அண்ட் பிரைவேட் டூர்ஸ் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சேலம் எஸ்எஸ் டிராவலுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க இந்த ட்ரிப்ல போகணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற டூரிஸ்ட் ஸ்பாட் லால்பாக் பேலஸ். இந்த லால்பாக் பேலஸ் பாத்தீங்கன்னா இந்தூர்லயே ஒரு பிரம்மாண்டமான பேலஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல ஹோல்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு செல்வ செழிப்பா வாழ்ந்திருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த பேலஸை விசிட் பண்ணுங்க. இந்த பேலஸ் கான் ரிவரோடைய நதிக்கரையில தாங்க அமைஞ்சிருக்கு. இது ஹோல்கர் வம்சத்தை சேர்ந்தவங்களால 1886ல இருந்து 1921க்குள்ள கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இதனுடைய கட்டிடக்கலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூரோப்பியன் ஸ்டைல்ல வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க. முன்னாடி இந்த பேலஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ல இருந்திருக்கு. ஆனா இப்போ இதுல ஒரு பகுதி தான் மிஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. பேலஸ் உள்ள பாத்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் ஃப்ளோர்ஸ், சாண்ட்லியர்ஸ், பெர்ஷியன் கார்பெட்ஸ், ரொம்ப கிராண்டான ஃபர்னிச்சர்ஸ்னு பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாவும் அழகாவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பேலஸோடைய மெயின் கேட் பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்கிற பக்கிங்ஹாம் பேலஸ் கேட்டோடைய ரிப்ளிகான்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கேட் இங்கிலாந்துல இருந்து வரவழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சோ நீங்க இந்தூர் வந்தீங்கன்னா கட்டாயமா இந்த பேலஸை விசிட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற டூரிஸ்ட் ஸ்பாட் ராஜ்வாடா பேலஸ். இந்த பேலஸும் பாத்தீங்கன்னா ஹோல்கர் வம்சத்தை சேர்ந்தவங்களால தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த பேலஸ் ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பக்கத்துல தான் ரொம்பவே ஃபேமஸான கஜூரி பஜாரும் இருக்கு. இந்த பேலஸ் 18th செஞ்சுரியில, அதாவது 1747 ADல மல்ஹர் ராவ் ஹோல்கரால கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இவரு தான் நம்ம ஹோல்கர் வம்சத்தையும் தோற்றுவிச்சிருக்காரு. ராஜ்வாடா பேலஸ் மொத்தம் 7 அடுக்குல கட்டப்பட்டிருக்கு. முதல் 3 அடுக்கு ஸ்டோன்லையும் அடுத்த 4 அடுக்கு வந்து உட்லையும் கட்டப்பட்டதா சொல்றாங்க. இதனுடைய கட்டிடக்கலை மராத்தா, முகல், பிரெஞ்சுன்னு எல்லா கட்டிடக்கலையோடைய ஒரு கலவையில கட்டப்பட்டிருக்கு. இந்த எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் லஞ்சுக்கு புறப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு அருமையான நான்வெஜ் விருந்து நாங்கள் போய் சாப்பிட்டோம். சேலம் எஸ்எஸ் டிராவல் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு அருமையான லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் செக்இன் பண்ண புறப்பட்டோம். சேலம் எஸ்எஸ் டிராவல் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா மத்திய பிரதேஷ் டே 1 வந்தப்ப, அதே சேம் லெமன் ட்ரீ ஹோட்டலில் தான் எங்களுக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதனுடைய ஃபுல் ரூம் டூர் உங்களுக்கு டே 1 வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்னுடைய டே 1 வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஈவினிங் போல் சைட் சீயிங்க்கு புறப்பட்டோம்.
இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற டூரிஸ்ட் ஸ்பாட் கஜ்ரானா கணேஷ் மந்திர். மத்திய பிரதேஷ் மாநிலத்துல இந்தூர் நகரத்துல இருக்கிற ஒரு முக்கியமான கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலோட பேர் வந்து கஜ்ரானா கணேஷ் மந்திர். இந்த கோயில் 1735ல இந்தூர் ராணியான ஹோல்கர் வம்சத்தை சேர்ந்த அஹல்யாபாய் ஹோல்கர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட கோயில். அதற்கு முன்னரே இந்த கோயில் இருந்தாலும் அவுரங்கசீப்போட படையெடுப்பின் பொழுது இந்த கோயில் இடிக்கப்பட்ட பொழுது இந்த கணபதி சிலையை காப்பாற்றுவதற்காக ஒரு கிணறு உள்ளார மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அந்த கிணற்றில் இருந்த கணபதியை மீட்டெடுத்து அஹல்யாபாய் ஹோல்கர் ஒரு அற்புதமான கோயிலை இங்க கட்டியிருக்காங்க. 1735ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கெல்லாம் புது கணக்கு போடணும்னாலும் சரி, ஒரு வாகனம் புதுசா வாங்கணும்னாலும் சரி, திருமணம் ஆனவுடன் முதலாக தரிசிக்கக்கூடிய இறைவனாகவும் இந்த கஜ்ரானா கணபதி இருக்கிறார். ஒவ்வொரு ஊர்லயும் கணபதி கோயில் ரொம்ப முக்கியமா இருக்கும். உதாரணத்துக்கு புனேல வந்து தகடு செட் கணபதி எப்படியோ அந்த மாதிரி மத்திய பிரதேசல இந்தூர் நகரத்திற்கு இந்த கஜ்ரானா கணபதி. இந்த கணேஷ் மந்திருக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய கடத்தெரு இருக்கு. ஸோ ஷாப்பிங்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இங்க நீங்க ரொம்ப நேரமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ கடைகள் இங்க இருக்கு. ஸோ நாங்க கொஞ்ச நேரம் இங்க இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு புறப்பட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டூரிஸ்ட் ஸ்பாட் ரொம்பவே ஃபேமஸான சப்பன் துக்கான். மத்திய பிரதேஷ்ல இந்தூர்ல நம்ம தவறவிடக்கூடாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் தான் இந்தியால ஏறக்குறைய முதலாக உணவு தெரு அப்படிங்கிற கான்செப்ட், ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்குன இடம்னே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த நம்ம அப்பா அம்மா அவங்க எல்லாம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா கடைவீதின்னு சொல்லுவாங்க. இந்த கடைவீதியில தான் எல்லா கடத்தெருன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. அது வந்து என்னன்னா எல்லா கடைகளும் நிறைந்திருக்கின்ற இடம். ஆனா உணவகங்கள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய தெருன்னு ஒண்ணு உருவாக்குன கான்செப்ட் இங்கதான் நிகழ்ந்தது. 56 கடைகள் ஒரே உணவக தொழில் செய்பவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வச்சாங்க. அந்த 56 கடைகளை உருவாக்கின இடம். 56ங்கிறதுக்கு ஹிந்தியில வந்து சப்பன் அப்படிம்பாங்க. இந்த சப்பன் துக்கான் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது இந்தியாவில் உள்ள அனைத்து வகையான உணவுகளும் ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய இடம். சைவம் அசைவம், அதே மாதிரி வடநாடு தென்னாடு, இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இட்டாலியன் ஐட்டத்துல இருந்து இந்தியாவில் உள்ள ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருக்கிற ஐட்டம் வரைக்கும் இங்க கிடைக்கும். ஐஸ்கிரீம், அதே மாதிரி ஜூஸ் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம். இது வந்து இந்தூர் மக்களால பெரிதும் கொண்டாடப்படக்கூடிய இடம். இந்தூர் வந்தீங்கன்னா நீங்க வந்து கோயிலுக்கு போனீங்களா இதெல்லாம் கேட்டுட்டு சப்பன் துக்கான் போனீங்களான்னு தான் உங்ககிட்ட கேட்பாங்க, விசாரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு நாங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க ஹோட்டலுக்கு புறப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சேலம் SS டிராவல் நாங்க ஸ்டே பண்ணியிருந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்லையே எங்களுக்கு பஃபேல டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டோடைய டேஸ்ட் பொறுத்த வர அட்டகாசமா இருந்தது. சோ அப்படியே டின்னரை முடிச்சுட்டு நாங்க நைட் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டோம். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் டே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மத்திய பிரதேஷ்லேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ ஓவராலாக சேலம் SS டிராவல் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ் ட்ரிப்பை ரொம்பவே அழகாக எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க அரேஞ்ச் பண்ண ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், சைட் சீயிங் வெஹிக்கலாக இருக்கட்டும், அவங்க ப்ரொவைட் பண்ண ஸ்டே, ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் ரொம்பவே சொஃபஸ்டிகேட்டடாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்க கிட்ட மத்திய பிரதேஷ்க்கு கஸ்டமைஸ்டு ட்ரிப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆல்சோ குரூப் டூரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ கண்டிப்பா உங்ககிட்ட புக் பண்ணி போங்க. சேலம் SS டிராவல் ரொம்பவே அருமையா உங்களுக்கு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.